இதில் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் தான். ஏன்னா ஜுராசிக் வேர்ல்டுக்குன்னு செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்குது. இந்த ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் நாஸ்டாலஜியாக தான். விஷுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படமாக தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் இருக்கும். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி ஸ்கார்லெட் ஜொஹான்சனும் அப்புறம் மஹர்ஷலா அலியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கேரத் எட்வர்ட்ஸ். இவர் ஆல்ரெடி 2014 மான்ஸ்டர் வர்ஸோட மொதல் படமான காட்ஸிலா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன்லேருந்து ஒரு 5 years டைம் ஜம்ப்னு இருக்க போகுது. அதுவும் போக இதுக்கு முன்னாடி பார்த்த ஜுராசிக் படங்கள் இல்லாத மாதிரி புதுவிதமான ஒரு மியூட்டேட்டட் டைனோசர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த ஜுராசிக் வேர்ல்டு படங்கள் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் கொஞ்சம் டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரியா இருக்கும். பட் இந்த படத்தை கான்ஃபிடென்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா டேரக்டர் ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டர் படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த படமும் நல்லாயிருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன படம் பார்த்துருக்கணும்னா பழைய ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜியில் வர 3 பாட்டும், அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டில் வந்து ஒரு 3 பாட்டும் பார்த்தா